சனி பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள். சனிவார விரத பலன்கள். வாழ்வில் எத்தனை பெரிய கஷ்டமானாலும் விரதம் இருப்பது மூலம் மனம் ஒருமுகப்பட்டு இறையருளை எளிதில் பெறலாம் என்கிறது சாஸ்திரம். விரதங்களின் முக்கியத்துவம் அறிந்துதான் ஆதி காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் குறிப்பிட்ட நாளில் அதற்குரிய கடவுளுக்காக விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வழிபட சொன்னார்கள். விரதம் இருப்பவர்கள் யாரிடமும் எதுவும் பேசாமல் மௌனமாய் இருந்து உண்ணாமல் உறங்காமல் அந்த நாள் முழுவதும் மனதுள் இறைநாமத்தை கூறி கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் எதை நினைத்து விரதம் இருந்தார்களோ, எந்த கடவுளுக்காக விரதம் இருந்தார்களோ அந்த தெய்வம் மூலம் வேண்டியதை பெறலாம் என்பது நம்பிக்கை. அப்படி நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்ட விரதங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் சனிவார விரதம். சஞ்சலங்களேனோ வினை பயனோ பாவங்கள் பந்தாடும் பிணை பயனோ முந்தை வினை உனை வாட்டும் போல் வினை உனை பொருத்தும் துணையாரமா கர்ம வினை தீருமா. சனிவார விரத பலன்கள். ஜாதகத்தில் சனி பகவான் இலக்கின பாவ கிரகங்களுடன் இணைந்து இருந்தாலோ அல்லது தீய ஆதிபத்தியம் பெற்று தீய இடத்திலிருந்து அவர் எந்த ஸ்தானத்தை பார்வை செய்கிறாரோ அந்த இடமும் அதற்கு உரிய ஆதிபத்தியமும் பாதிப்படையும். சனி நீச்சம், வக்கிரம், பகை அஸ்தங்கம் அடைந்தால் சனியால் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். குறிப்பாக வாத நோய், அலர்ஜி, கால் சம்பந்தமான பிரச்சனைகள், வலிப்பு நோய், எப்பொழுதும் தூக்கம் வருதல், விரக்தி, ஏதாவது தவறாக நடந்து விடுமோ என்ற அச்ச உணர்வு, நோயாளி போல காட்சி தருவது, வறுமை, வேலையின்மை, சோம்பல், ஆரோக்கிய குறைபாடு, அதிக வேலை, குறைந்த சம்பளம், தேவையில்லாத பகை, மனசஞ்சலம், பைல்ஸ், சோர்வு, கவலை, எப்பொழுதும் வீட்டில் சண்டை, கோர்ட் கேஸ் பிரச்சனை, குடும்பத்தில் குழப்பம் மற்றும் மன பாதிப்பு இருப்போர் எல்லாம் இந்த விரதத்தை கடைபிடித்தால் கட்டாயம் அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடலாம் என்கிறார்கள். சனிக்கு உரிய மகர, கும்பம் ராசிக்காரர்கள் மற்றும் சனியின் நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் இந்த விரதத்தை கடைபிடித்தால் கட்டாயம் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் என்கிறார்கள். சனிவார விரதம் இருப்பது எப்படி? சனி பகவானுக்குரிய நாளான சனிக்கிழமைகளில் பெருமாளுக்காக அனுஷ்டிக்கப்படும் விரதமே சனிவார விரதம். இந்த விரதம் இருப்பவர்கள் சனிக்கிழமை அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை தியானம் செய்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாடலாம் அல்லது கேட்கலாம். பின்னர் மாலையில் ஆலயம் சென்று பெருமாளுக்குரிய துளசி மாலை சாற்றி 8 தீபம் ஏற்றி வைத்து வணங்க வேண்டும். தொடர்ந்து 8 வாரங்கள் விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் எதுவானாலும் நிச்சயம் அது நடக்கும் என்பது நம்பிக்கை. வாழ்வை வளமாக்கும் புரட்டாசி சனி. காலம் காலமாக பக்தர்களின் துயர் துடைக்கும் முக்கிய விரதமே புரட்டாசி சனிவார விரதம். எத்தனை பெரிய கஷ்டமானாலும் புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து ஆலயம் சென்று வழிபட்டால் கட்டாயம் சனியால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். கர்மகாரகரான சனி பகவான் ஒருவர் செய்த பாவத்திற்கு கட்டாயம் 7.5 சனி, அஷ்டமத்து சனி மற்றும் அவரின் தசா காலங்களில் தண்டனை தருபவர். எவர் ஒருவர் புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாளின் திருநாமத்தை நெற்றியில் இட்டபடி சனிவார விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனியால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது நம்பிக்கை. 7.5 சனி நீங்க பரிகாரம். 7.5 சனி நீங்க எந்த கடவுளை வழிபடணும், எந்த கோவிலுக்கு போகணும், என்ன மந்திரம் சொல்லணும், அப்புறம் எந்த நாள்ல கோவிலுக்கு போகணும், இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு உரிய தண்டனையை தர்றவர் சனி பகவான். குறிப்பா 7.5 சனி, அஷ்டமத்து சனி காலத்துல படாத பாடு ஜனங்கப்படுவாங்க. சிலருக்கு தொடர்ந்து விபத்து ஏற்படும். இன்னும் சிலருக்கு வேலை இழப்பு, தீராத நோய், தொழில நஷ்டம், அவமானங்கள், கணவன் மனைவி பிரிவு, கோர்ட் கேஸ், போலீஸ் பிரச்சனை, இப்படி பல கஷ்டங்கள் பெரும்பாலும் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா அது 7.5 சனி காலத்துல. அப்படி இல்லன்னா அஷ்டமத்து சனி காலங்கள்ல தான் இருக்கும். சனியால எந்த பாதிப்பு வந்தாலும் அது தீர ஒரு கடவுளை வழிபட்டா போதும். அது எந்த கடவுள் தெரியுமா? அது கொடுக்கின்ற ஒரு தெய்வம் ஆஞ்சநேயன், நம் குறையெல்லாம் தீர்க்கின்ற ராமதூதன். கொடுக்கின்ற ஒரு தெய்வம் ஆஞ்சநேயன், நம் குறையெல்லாம் தீர்க்கின்ற ராமதூதன். எது கேட்டால் கிடைக்கும் என எண்ண வேண்டாம்,
எது கேட்டாலும் அது கிடைக்கும், ஐயம் வேண்டாம். கேட்டதை கேட்டபடி அவன் கொடுப்பான், நம்மை கெடுக்க வரும் வினைகளையும் அவன் தடுப்பான், நம்மை கெடுக்க வரும் வினைகளையும் அவன் தடுப்பான். ராமபிரான் ராவணனை வெல்ல உதவியவர் ஆஞ்சநேயர். சஞ்சீவி மலைய அப்படியே தூக்கிட்டு வந்தவர். பலசாலி, தைரியசாலி, ராமநாமத்தை கேட்டாலே ஓடி வருவாரு. சனியால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஆஞ்சநேயரை வழிபட்டா கட்டாயம் சனியால எந்த பாதிப்பும் வராதாம். எப்படி வழிபடணும் தெரியுமா? சனிக்கிழமை ராகு காலத்துல வழிபடணும். எல்லா பெருமாள் ஆலயங்கள்லயும் ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். குறிப்பா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில், பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர், சுசீந்திரம் தானமாலயன் கோவில் ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். மாதவனின் தூதுவனே, மலைக்காட்டில் வாழ்பவனே, மாதவனின் தூதுவனே, மலைக்காட்டில் வாழ்பவனே, சஞ்சீவி மலை சுமந்து சாரதிக்கு தந்தவனே, சாரதிக்கு தந்தவனே, அஞ்சனையின் திருமகனே, அஞ்சாத சேவகனே, தென்னிலங்கை வீதிகளை தீ வைத்து எரித்தவனே. எப்படி வழிபடணும்? ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை 108 வாட்டி மனசுக்குள்ள சொல்லி வழிபடுங்க. ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச வெண்ணெய் வடமாலை எல்லாம் சாற்றி வழிபடுங்க. மேலும் சனிக்கிழமை தோறும் அன்னதானமும், காகத்திற்கு எள் சாதமும், இரவில் பைரவரின் வாகனமான நாய்க்கு சாப்பாடும் கொடுத்து வர கட்டாயம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. சனி தோஷம். கிரகங்கள் அனைத்தும் ஒருவரின் விதியை அவரவர் கர்மா மூலமே செயல்படுத்த முடியும். கர்மா என்பது மனம் மூலம் ஒருவரின் குணத்தால் செய்யும் செயலால் வெளிப்படுவது. முன் ஜென்மத்தில் ஒருவர் என்ன பாவம் செய்துள்ளார்களோ அது சம்பந்தமான கிரகங்கள் இந்த ஜென்மத்தில் பாதிக்கப்பட்டு அதற்குரிய பலன்களை அனுபவிப்பார்களாம். ஒருவர் முன்ஜென்மத்தில் ஏழை எளிய மக்களுக்கும் ஒன்றும் அறியாத அப்பாவிகளுக்கும் தனக்கு கீழே வேலை செய்தவர்களுக்கும் செய்த பாவங்களால் ஜாதகத்தில் சனி தோஷம் ஏற்படும் என்கிறார்கள். சனி ஒருவர் ஜாதகத்தில் தீய ஸ்தானத்திலிருந்து பாதிக்கப்பட்டு லக்னம், லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டால் கட்டாயம் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருமாம். குறிப்பாக தீராத நோய், கடன், வறுமை, கோர்ட்கேஸ் பிரச்சனை, கை கால் வலி, குடும்ப பிரச்சனை, தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம் என்கிறார்கள். எப்பொழுது சனிதோஷம் பாதிப்பை தரும்? சனி தசாபுக்தி காலங்களில் மற்றும் 6, 8, 12ஆம் அதிபதி தசாபுக்தி காலங்களில் பாதிப்பு ஏற்படுமாம். 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி காலங்களிலும் பிரச்சனைகள் வரலாம் என்கிறார்கள். சனிதோஷம் நீங்க பரிகாரம். சனி பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலை 6 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் சனி காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். சனி காயத்ரி மந்திரம்: ஓம் காகத் வஜாய வித்மஹே கத்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். மந்திரம் மீண்டும் ஒரு முறை நேயர்கள் உங்களுக்காக. ஓம் காகத் வஜாய வித்மஹே கத்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். சனிதோஷம் நீக்கும் திருநள்ளாறு. ஜாதகத்தில் சனி சம்பந்தமான தோஷ சாபங்கள் இருப்பவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில். நவகிரக தலங்களில் சனிக்கு உரிய ஸ்தலம் இது. சூரியனின் மனைவியான உஷாதேவி சூரியனின் வெப்பம் தாங்காது தனது நிழலையே ஒரு பெண்ணாக தன்னை போலவே உருவாக்கி அவளுக்கு சாயாதேவி எனும் பெயரிட்டு சூரியனோடு இருக்க சொல்லிவிட்டு தன் தந்தை இல்லத்திற்கு தவம் இருக்க சென்றாளாம். அந்த நேரத்தில் சூரியனுக்கும் சாயாவிற்கும் பிறந்த மகனே சனி ஆவார். இவர் தனது தவ வலிமையால் ஈசனிடம் வரமாய் கிரக பதவியை வேண்டி பெற்றார். அப்படி பெற்ற சனி பகவானுக்கு ஒரு சமயம் தோஷம் ஏற்படுகிறது. அந்த தோஷம் நீங்க சனி பகவான் இத்தல இறைவனை வேண்டி தோஷம் நீங்க பெற்றார். அதனால் சனி பகவானால் எத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் தர்பாரண்யேஸ்வரர் கோவில் வந்து சிவனையும் அம்பாளையும் வழிபட்ட பின் சனி பகவானை வணங்கிட நன்மை உண்டாகும் என்கிறார்கள். ஜாதகத்தில் சனி தசாபுக்தி, 7.5 சனி,
அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, மங்கு சனி ஆகிய கெடுதலான சனி பகவானின் கோச்சாரம் நடைபெறுபவர்கள் இக்கோவிலுக்கு வந்து நல தீர்த்தத்தில் நீராடி வழிபட சனிதோஷம் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை. எப்பொழுது செல்ல வேண்டும்? சனிக்கிழமைகளில் வரும் சனி ஓரை, பிரதோஷம், மாத சிவராத்திரி, சனி பெயர்ச்சி உள்ளிட்ட நாட்களில் சென்று வழிபடுவது சிறப்பு. குறிப்பாக பூஜை வேளையில் கோவிலில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண்டால் சகல பாவ தோஷங்களும் தீரும் என்பது நம்பிக்கை. சனீஸ்வர தீபம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்கிறார் கோளறு திருப்பதிகத்தில் திருஞான சம்பந்தர். உலகில் இருக்கும் மனிதர்கள் இனம், மத, நிற, மொழி பேதங்களால் பிரிந்து கிடந்தாலும் அவர்கள் அனைவருமே சூரிய மண்டலத்தில் இருக்கின்ற நவக்கிரகங்களின் ஆளுகைக்கு உட்பட்டுதான் இருக்கின்றனர் என ஜோதிட சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. நவக்கிரகங்கள் நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தவை என கூறப்படுவதால் அதனை அறிந்த நம் முன்னோர்கள் அந்த நவக்கிரகங்களால் நம் வாழ்க்கையில் தீய பலன்கள் ஏற்படாமல் நன்மைகள் மட்டும் ஏற்பட மந்திரங்கள் மற்றும் பூஜை முறைகளை உருவாக்கி தந்துள்ளனர். அந்த வகையில் நவக்கிரகங்களில் முக்கியமாக வழிபடக்கூடியவர் சனீஸ்வர பகவான். நவக்கிரகங்களுள் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் மற்றும் தலைமை நீதிபதி என்றும் வழிபடும் பக்தர்களின் மனவாட்டங்களை போக்கும் வல்லமை படைத்தவர் என்று போற்றப்படுபவர்தான் சனீஸ்வர பகவான். சஞ்சலங்களேனோ வினை பயனோ பாவங்கள் பந்தாடும் பிணை பயனோ முந்தை வினை உனை வாட்டும் போல் வினை உனை பொருத்தும் துணையாரமா கர்ம வினை தீருமா முந்தை வினை உனை வாட்டும் போல் வினை உனை பொருத்தும் துணையாரமா கர்ம வினை தீருமா இருவினை நீக்கிடும் தனி ஒருவன் இருள்வினை போக்கிடும் சனி பகவன். ஒருவருக்கு கெட்ட நேரம் வந்துவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, என்ன நடக்கிறது என்று அவர் யூகிக்கும் முன்பே எல்லாம் நடந்து முடிந்திருக்கும். அதே நேரத்தில் சனியால் யோக பலன்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஜாதகத்தில் இருந்தால் அவரை எந்த உயரத்திற்கும் கொண்டு செல்லும் ஆற்றல், வல்லமை சனி பகவானுக்கு உண்டு. அதனால்தான் சனியை போல் கொடுப்பவனும் இல்லை, கெடுப்பவனும் இல்லை என்றும், சனி கொடுத்தால் அதை யார் தடுப்பார் என்ற ஜோதிட சொற்றொடர்களும் ஏற்பட்டன. அப்படிப்பட்ட சனி பகவானை வழிபட சித்தர்கள் அருளிய ஓர் ரகசிய வழிபாட்டு முறை ஒன்று உண்டு. அதுதான் சக்தி வாய்ந்த சனீஸ்வர தீபம் என்று கூறப்படுகிறது. சாதாரணமாக நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட ஏதோ ஒரு எண்ணெய் கொண்டு ஓர் ஒற்றை தீபம் வீட்டில் ஏற்றி வழிபட்டாலே 33 கோடி தேவர்கள் ஆசி வழங்குவதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க சனீஸ்வர தீபத்தை முக்கூட்டு எண்ணெய் கொண்டு திருக்கோவில்களில் ஏற்றி வழிபட சனீஸ்வர பகவான் மனம் மகிழ்வதோடு நம்ப முடியாத நன்மைகள் கிடைப்பதாகவும் கூறப்படுகிறது. கதிரவன் மகனாக சனிதேவன் பிறந்தான், கார்மேக வர்ணனாய் கிரகம் அமர்ந்தான். கதிரவன் மகனாக சனிதேவன் பிறந்தான். சனி பகவானுக்கு உகந்த உலோகம் இரும்பு என்பதால் ஓர் இரும்பு சட்டியில் அல்லது இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெய், நெய், இலுப்பை எண்ணெய் உள்ளிட்ட 3 எண்ணெய்களையும் சம அளவில் விட்டு வெள்ளை, கருப்பு, சிவப்பு வண்ண நூல்களை திரியாக இட்டு சிவபெருமான் வீற்றிருக்கும் கோவில்களில் மேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்ற வேண்டுமாம். பொதுவாக மேற்கு திசையில் தீபம் ஏற்றுவதால் கிரகதோஷங்கள் மற்றும் கடன்கள் நீங்குவதாக சொல்லப்படுகிறது. எனவே சனீஸ்வர தீபத்தை கோவில்களில் மேற்கு திசை நோக்கி ஏற்ற துன்பங்கள், தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் நிம்மதி உண்டாகும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இந்த தீபத்தை சனி பகவான் சன்னதியிலும் ஏற்றலாம். நேயர்களே, சனீஸ்வர தீப பரிகாரம் தாங்க முடியாத சனி பகவானின் இன்னல்களில் இருந்து விடுவித்து சாந்தியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் என்று கூறப்படுகிறது.
ஆதரவற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானத்திற்கும் உதவிகள் செய்தால் சனி பகவானின் பரிபூரண அருளை பெறலாம். நாமும் முக்கூட்டு எண்ணெயால் விளக்கேற்றி சனி பகவானை வழிபடுவோம், வளமோடு வாழ்வோம். கர்ம வினை தீர்க்கும் ஸ்தலம். வாழ்வில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை சொல்வதே இந்த நிகழ்ச்சியாகும். கர்ம வினை தீர தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். இத்தலத்தின் சிறப்புகள். 7.5 சனி பாதிப்புகளில் இருந்து நிவர்த்தி அருளும் ஆலயம். சனி சம்பந்தமான அனைத்து தோஷங்களையும் நீக்கும் ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் சென்னை பல்லாவரம் அருகே பொழிச்சலூரில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு அகத்தீஸ்வரர் ஆலயம். இத்தல மூலவர் திருநாமம் அகத்தீஸ்வரர், அம்பாள் பெயர் ஆனந்தவல்லி. ஒருவர் ஜாதகத்தில் ஆயுட்காரரான சனி பகவானின் பலம் மிகவும் முக்கியமாகும். சனி பகவான் பலம் பலகீனம் பொறுத்துதான் ஒருவரின் வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, முன்ஜென்ம கர்மாவிற்கு ஏற்றாற்போல் தசாபுக்தி மூலமாக ஒருவருக்கு கஷ்ட நஷ்டங்கள் தருபவரும் சனி பகவான்தான். இது தவிர கோச்சாரம் மூலமாக 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனியாக வந்து 30 வருடங்களில் 15 வருடங்கள் இந்த ஜென்மத்தில் ஒருவர் செய்யும் பாவத்திற்கும் தண்டனைகளை உடனுக்குடன் தருவதும் சனி பகவான்தான். சஞ்சலங்களேனோ வினை பயனோ பாவங்கள் பந்தாடும் பிணை பயனோ முந்தை வினை உனை வாட்டும் போல் வினை உனை பொருத்தும் துணையாரமா கர்ம வினை தீருமா. சனி ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மக்கள் ஆதரவால் புகழின் உச்சியில் இருப்பார்கள். கடின உழைப்பாளியாக இருப்பார்கள். எதிலும் அதீத பொறுமையை கடைபிடிப்பார்கள். தனிமையை விரும்புவார்கள். எப்பொழுதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். விஞ்ஞானிகள் எல்லாம் பெரும்பாலும் சனியின் ஆதிக்கம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். அதே சமயம் சனி ஒருவர் ஜாதகத்தில் பலமின்றி தீய ஸ்தானங்களில் இருந்தால் வாழ்வில் வறுமை, கடன், நோய், தீய எண்ணம், தவறான நட்பு, மனநலம் பாதிக்கப்பட்டு தூக்கம் வராமல் பயத்துடன் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களால் வாழ்ந்து வருவார்கள். சனி ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு வாழ்வில் தொடர்ந்து கஷ்டப்படுபவர்கள் சனி பகவான் வழிபட்ட ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்கிறார்கள். சென்னை பல்லாவரம் பொழிச்சலூரில் இருக்கும் அகத்தீஸ்வரர் ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சனி பரிகார ஸ்தலமாகும். இது சென்னையில் இருக்கும் நவகிரக பரிகார ஸ்தலங்களில் சனிக்குரிய பரிகார ஸ்தலமாகும். அகத்தியர் சித்தர் இத்தலத்தில் சிவபூஜை செய்து வழிபட்டதால் இத்தல இறைவனுக்கு அகத்தீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாம். இது மிகவும் சக்தி வாய்ந்த சிவஸ்தலமாகும். இத்தலம் சனிக்கே சனி நிவர்த்தியான ஸ்தலமாகும். சஞ்சலங்களேனோ வினை பயனோ பாவங்கள் பந்தாடும் பிணை பயனோ முந்தை வினை உனை வாட்டும் போல் வினை உனை பொருத்தும் துணையாரமா கர்ம வினை தீருமா. முன்னொரு சமயம் உலகில் வாழும் மக்கள் அனைவரும் செய்த பாவத்திற்கு தண்டனை தந்த கர்மவினை பலன் சனி பகவானை பாதித்தது. அதனால் அந்த கர்மவினை பலன்கள் நீங்கிட இத்தலம் வந்து இங்கிருக்கும் சிவபெருமானை சனி பகவான் வழிபட்டு தனது தோஷத்தை நீக்கிக் கொண்டாராம். சனிக்கே தோஷம் நீக்கிய ஸ்தலம் இது என்பதால் சனி சம்பந்தமான தோஷங்கள் அனைத்திற்கும் இது சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலமாக உள்ளது. குறிப்பாக 7.5 சனி, அஷ்டமத்து சனி,
மற்றும் சனி தசாபுக்தி நடப்பவர்கள் தேய்பிறை அஷ்டமி நாளில் இங்குள்ள பைரவரை வழிபட்டால் சனி சம்பந்தமான அனைத்து விதமான தோஷ சாபங்கள் எல்லாம் நிவர்த்தியாவதாக கூறுகிறார்கள். மேலும் இத்தலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடக்கிறது. அதேபோல பல ஜென்ம பாவங்களும் இத்தலத்தில் நடைபெறும் பிரதோஷ பூஜையில் இங்கு வந்து கலந்து கொண்டால் பாவங்கள் அனைத்தும் தீர்வதாக பக்தர்கள் சொல்கிறார்கள். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் பித்ருதோஷம் தீர என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம். பித்ருதோஷம் தீர அமாவாசை தோறும் தொடர்ந்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து வர பித்ருதோஷம் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. இன்று சனி சம்பந்தமான தோஷங்களை நீக்கும் ஒரு அற்புதமான பரிகார ஆலயம் மற்றும் அதற்குரிய வழிபாடுகள் என்ன என்பதை காண இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். சனி என்ற வார்த்தையை கேட்டாலே பயம் நம்மையும் அறியாமல் பீடிக்கும். சனி பகவான் மிகவும் கண்டிப்பான ஒரு ஆசிரியர் என கூறலாம். தவறு செய்தால் மன்னிப்பு சனியிடம் கிடையாது, தண்டனை மட்டுமே. பொதுவாக சனி ஒருவரை பிடிக்கும் முன் சில அறிகுறிகள் தென்படும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அது என்ன என முதலில் பார்ப்போம். யார் ஒருவர் அடிக்கடி வார்த்தைக்கு வார்த்தை சனியனே சனியனே என்று சொல்கிறாரோ அங்கு சனி பகவான் நிச்சயம் வருவாராம். மேலும் அழுக்கு, அசுத்தம், இருட்டு, துர்நாற்றம் வீசும் இடங்கள், கவலை தோய்ந்த முகம் இருக்கும் இடமெல்லாம் சனி இருப்பாராம். சனி பிடித்தவருக்கு அடிக்கடி காலில் அடிபடும், விபத்தில் சிக்கி வீட்டில் படுத்த படுக்கையாக இருப்பார். மாலை வேளையில் விளக்கு வைத்த பிறகு குடும்பத்தில் தேவையில்லாமல் சண்டை வரும். மேலும் வீட்டில் ஒருவரை ஒருவர் மாறி மாறி சபித்துக் கொள்வது, கோவிலுக்கு போக நினைத்தாலும் போக முடியாமல் ஏதோ ஒரு தடை வந்து கொண்டே இருப்பது, அடிக்கடி வீண் விரயங்கள் வருவது, வீட்டில் யாரோ ஒருவருக்கு தொடர்ந்து உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பது, இது எல்லாமே சனி பிடித்ததின் அறிகுறிகளாம். ஒருவர் ஜாதகத்தில் சனி திசை 19 வருடங்கள் நடக்கும், சனி யோகம் செய்ய இருக்கிறார் என்றால் தசை ஆரம்பத்தில் நிறைய கஷ்டங்கள் கொடுப்பாராம். அதே சமயம் சனி தசை ஆரம்பித்ததும் திடீர் யோகம் மற்றும் அபரீதமான வளர்ச்சி ஒருவருக்கு வருமானால் சனி தசை முடியும் போது மிக பெரிய சோதனைகளை சனி கொடுப்பாராம். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி என 30 வருடங்களில் 15 வருடங்கள் சனி ஒருவரை தேடி வந்து அவரவர் கர்மாவுக்கு தகுந்தாற்போல் நன்மை தீமைகளை செய்வாராம். இந்த காலகட்டங்களில் திடீர் வேலை இழப்பு, அவமரியாதை, குடும்பத்தில் பிரிவு, தாங்க முடியாத கஷ்டங்கள், சுபகாரிய தடை, திருமணம் நிச்சயித்த பின் நின்று போவது, திருமணம் முடிந்த கையோடு விவாகரத்து ஆவது, குழந்தை பிறக்க தாமதமாவது, கோர்ட் கேஸ் பிரச்சனை, கடன் தொல்லை அல்லது கொடுத்த கடன் வராமல் போவது, அக்கம் பக்கத்து வீட்டாருடன் அனாவசிய சண்டை, அதனால் போலீஸ் ஸ்டேஷன், வீடு என தேவையில்லாமல் அலைவது, காரணமில்லாமல் உடல் மனம் இரண்டும் அடிக்கடி பாதிக்கப்படுவது, நண்பர்கள் கூட விரோதியாவது, மிகப்பெரிய தொகையை இழப்பது, நம்பி மோசம் போவது, தொழிலில் நஷ்டமாவது என பலவிதமான கஷ்டங்கள் சனி பகவான் தனது கோட்சார காலகட்டத்தில் தந்து ஒருவர் செய்த கர்மாவுக்கு தகுந்த தண்டனையை தருவாராம். கருட புராணப்படி ஒருவர் முன் ஜென்மத்தில் தனது மனதால் செய்த பாவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் மனசிதைவு நோய், மன நிம்மதியின்றி திரிவது, தூக்கமின்றி தவிப்பது, சதா மனக்கவலையில் சிக்கி தீவிர மன அழுத்தத்தில் மன நிம்மதியின்றி விரக்தியில் வருந்துவது மற்றும் தற்கொலை எண்ணங்கள், அதீத பயத்தால் இல்லாத நோய்களை இருப்பது போல் உணர்வது போன்ற தண்டனைகள் கொடுப்பாராம் சனி பகவான். அதே சமயம் ஒருவர் முன்ஜென்மத்தில் தனது உடலால் செய்த பாவங்களுக்கு, அதாவது மற்றவரை அடிப்பது, துன்புறுத்துவது போன்ற பாவங்களுக்கு இப்பிறவியில் உடலில் தீராத நோய், தொடர்ச்சியான வலி, உள் உறுப்புகளில் குணமாக்க முடியாத நோயால் பாதிப்புகள் தந்து தண்டனைகள் கொடுப்பாராம் சனி பகவான். இது எல்லாமே ஒருவரை நல்வழிப்படுத்தவே சனி பகவான் செய்கிறாராம். இனி சனி பாதிப்புகளில் இருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என பார்க்கலாம்.
சனி பாதிப்பிலிருந்து விடுபட தினமும் தொடர்ந்து 108 முறை ஸ்ரீராமஜெயம் எழுதலாம். அதேபோல் கண்ட சனி காலத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சுந்தரகாண்டம் படிக்கலாம். மன அமைதிக்கு அனுமன் சாலிசா படிக்கலாம். சனி பகவானின் குரு பைரவர், அதனால் பைரவரின் வாகனமான நாய்க்கு இரவில் உணவு தரலாம். கோவில் கோசாலையில் இருக்கும் பசுக்களுக்கு அகத்திக்கீரை தரலாம். சனிக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு 8 அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். அதீத கஷ்டங்கள், விபத்து, ஆபத்து, தொடர்ந்து யமபயம் ஏற்பட்டால் வீட்டில் கால பைரவாஷ்டகம் அல்லது மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தொடர்ந்து ஒலிக்க விடலாம். அதேபோல் 7.5 சனி நடக்கும் காலத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் எறும்புகளுக்கு வெல்லம் கலந்த பச்சரிசியை போடலாம். எல்லாவற்றுக்கும் மேல் சனி மனம் குளிர சனியின் வாகனமான காக்கைக்கு சனிக்கிழமைகளில் உண்ண எள் சாதம் அல்லது கோதுமையால் செய்த உணவுகளை கொடுக்கலாம். அமாவாசை நாளில் அன்னதானம் செய்யலாம். பௌர்ணமியில் கிரிவலம் செல்லலாம். இவை அனைத்துமே சனி சம்பந்தமான பலன் தரும் பரிகாரங்களாக கூறப்படுகிறது. இனி சனி பாதிப்புகள் நீங்க எந்த கோவில் செல்ல வேண்டும், எந்த கடவுளை வழிபட வேண்டும் என பார்க்கலாம். சனியின் பார்வையே நெருங்க முடியாத இருவர் உள்ளனர். அவர்கள் யார் தெரியுமா? ஒருவர் அம்மையப்பனே என் உலகம் என தாய் தந்தையை சுற்றி வந்து ஞானக்கனியை பெற்ற விநாயக பெருமான். இன்னொருவர் ராமபக்தி செலுத்துவதில் தன்னை மிஞ்ச எவரும் இல்லை என உலகோர் அறியும் விதமாக தன் நெஞ்சை பிளந்து தன் இதயத்தில் ராமபிரானும் சீதாதேவியும் இருப்பதை காட்டிய ஸ்ரீ ஆஞ்சநேயர். இவர்கள் இருவர் மட்டுமே சனி பகவான் பார்வையிலிருந்து தப்பியவர்கள். அதிலும் ஆஞ்சநேயர் சனிக்கே சனி பிடிக்க வைத்தவர். அதென்ன சனிக்கே சனி பிடித்த கதை என்றுதானே யோசிக்கிறீர்கள்? முன்னொரு சமயம் ஆஞ்சநேயர் இலங்கைக்கு பாலம் அமைக்க கடலில் பாறைகளை சுமக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த சமயம் அங்கு வந்த சனி பகவான் ஆஞ்சநேயரை பிடிக்க வந்திருப்பதாக கூறினார். சரி, பிடித்துக் கொள்ளுங்கள், ஆனால் பாத சனியாக பிடிக்க வேண்டாம், அதற்கு பதிலாக என் தலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் என கூறினார். சரி என சனி பகவானும் ஒப்புக்கொண்டார். சனி ஏறி ஆஞ்சநேயர் தலையில் அமர்ந்ததுதான் தாமதம். அந்த சமயம் பார்த்து பெரிய பாறை ஒன்றை எடுத்து ராம் ராம் என்று சொல்லியபடி தலைமீது இருக்கும் சனி மீது பாறையை வைத்தார் ஆஞ்சநேயர். உடனே வலி தாங்க முடியாமல் சனியும் ஆஞ்சநேயரை பிடிப்பதை விட்டுவிட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என கீழே இறங்கினார். தனக்கே தன்னை பிடிக்க வைத்த ஆஞ்சநேயரின் ராம பக்தியை கண்டு வியந்த சனி ஆஞ்சநேயரை மட்டுமின்றி இனி ராமநாமத்தை கூறும் எவரையும் எந்த நாளும் பிடிப்பதில்லை என்று ஆஞ்சநேயரிடம் கூறிவிட்டு சென்றார். அன்று முதல் சனி சம்பந்தமான எத்தனை பெரிய பிரச்சனை ஆனாலும் சனிக்கிழமைகளில் ராமநாமத்தை கூறி ஆஞ்சநேயரை வழிபட்டால் சனி சம்பந்தமான தோஷங்கள் சாபங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மாதவனின் தூதுவனே, மலைக்காட்டில் வாழ்பவனே, மாதவனின் தூதுவனே, மலைக்காட்டில் வாழ்பவனே, சஞ்சீவி மலை சுமந்து சாரதிக்கு தந்தவனே, சாரதிக்கு தந்தவனே, அஞ்சனையின் திருமகனே, அஞ்சாத சேவகனே, தென்னிலங்கை வீதிகளை தீ வைத்து எரித்தவனே, சனிதோஷம் நீக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில். அல்லல் போக்குபவர் ஆஞ்சநேயர், அச்சத்தை போக்குபவர் ஆஞ்சநேயர், ஆனந்தத்தை தருபவர் ஆஞ்சநேயர், சகல செல்வத்தையும் தந்து அருள்பவர் ஆஞ்சநேயர், எடுத்த காரியம் எல்லாவற்றையும் வெற்றி பெற செய்பவர் ஆஞ்சநேயர். அவர் நின்ற கோலத்தில் பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கும் ஆலயம்தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில்.
ஏற்றுக்கொண்டார். மாதவனின் தூதுவனே மலைக்காட்டில் வாழ்பவனே, மாதவனின் தூதுவனே மலைக்காட்டில் வாழ்பவனே, சஞ்சீவி மலை சுமந்து சாரதிக்கு தந்தவனே, சாரதிக்கு தந்தவனே, அஞ்சனையின் திருமகனே, அஞ்சாத சேவகனே. சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் நாமக்கல் கோட்டைக்கு கீழே அமைந்துள்ளது. இங்கு மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மர் மற்றும் நாமகிரி தாயார் அருள் பாலிக்கின்றனர். இத்தலத்தில் ஆஞ்சநேயர் நேர் எதிரே உள்ள நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் காட்சி தருகிறார். நாமக்கல் ஆஞ்சநேயரை வணங்கிட தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சனிக்கிழமை தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர். கோவில் வரலாறு. அன்பார்ந்த பக்த கோடிகளே, இத்தலம் நாமக்கல், திரு ஆரரைக்கல், நாமகிரி என்றெல்லாம் போற்றப்படுகிறது. அரங்கநாதர் இருக்கக்கூடிய பகுதி அதிமன்ன விண்ணரங்கம் என்று போற்றப்படுகிறது. ராமராவ யுத்தத்தின் மத்தியில் லக்ஷ்மணனுடைய மூச்சையை தெரிவிப்பதற்காக ஜாம்பவானுடைய ஆலோசனையின் பேரில் சஞ்சீவி பர்வதத்தை, சஞ்சீவி மூலிகை ஆஞ்சநேய சுவாமிக்கு தெரியாத காரணத்தினால் அந்த மலையவே கொண்டு வரார். அந்த மலையினுடைய சுவாசம் காற்று பட்டவுடனே ராமலக்ஷ்மணர்லாம் யுத்தத்துக்கு சென்று விடுகிறார்கள். யுத்தம் முடிந்து ராமபிரான் இந்த பர்வதம் மலையை எங்கே எடுத்தீர்களோ அங்கே வைத்து விட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சஞ்சீவி பர்வதத்தை யதாஸ்தானம் பண்ணிட்டு வரும்பொழுது நேபாள தேசத்தில் உள்ள கண்டகிங்கிற நதியில் கார்த்தால சந்தியா கர்மாக்கள் செய்யும் பொழுது சூரிய ஆரோக்கியம் கொடுக்கும் சமயத்தில் கையில் ஒரு சாலக்கிராமம் கிடைக்கிறது. இந்த சாலக்கிராமம் கிடைத்தவுடனே அசரீரியாக ஆகாச மார்க்கமாக ஒரு ஒளி. இந்த சாலக்கிராமம் மிகவும் விசேஷமான தொன்மையானது, 2 பக்கமும் துவாரங்களை கொண்டது. இது எங்கே கீழே வைக்கிறோமோ அங்கே மலையாக மாறிவிடும் என்று அசரீரி வாக்கு. அதன்படி ரொம்ப பாதுகாப்பாக ஆஞ்சநேய சுவாமி கொண்டு வரும் பொழுது, இத்தலத்திற்கு வரும்பொழுது சாயங்கால வேளை மாலை பகுதி ஆகிவிடுகிறது. சாயங்காலம் சந்தியாகர்மாவிற்காக கீழே இறங்கும் பொழுது இந்த சாலக்கிராமத்தை எங்கே வைக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது மகாலட்சுமி ஹிரண்ய சம்ஹாரம் பண்ண நரசிம்ஹாவதாரத்தை தரிசனம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அந்த நரசிம்ஹாவதாரத்தில் கர்ஜிதம் கர்ஜயந்தம் நிஜபுஜ பட்டலம் ஸ்போட்டயந்தம் ஹடந்தம் ரூப்யந்தம் தாப்யந்தம் திசி திசி திவிஜம் க்ஷேபயந்தம் க்ஷிபந்தம் கிரந்தந்தம் கூர்ணயந்தம் கரநிகர சதைஹி ஆயுதந்தம் ஜ்வலந்தம் தீப்யந்தம் தீவிரவந்தம் தியுதி முதித மகா தேவசிம்ஹம் நமாமி என்ற வாக்கின்படி திசி திசி திவிஜம் 2 பக்கமும் ஒரு பேரொழியாகப்பட்டு சென்றது. ஒரு புறம் கைலாசத்திலும் ஒரு புறம் சத்தியலோகத்திலிருந்து பிரம்மருத்ராதிகளை அழைத்து வந்தது. அந்த சதாசிவனும் பிரம்மாவும் இந்த ஒளியை பார்த்த உடனே அந்த நரசிம்ஹாவதாரத்தை நமஸ்காரம் செய்தார்கள் வழியே அவரை சாந்தம் பண்ண முடியல. மகாலட்சுமியை கொண்டு வந்து சாந்தப்படுத்த முற்பட்டார்கள். அதற்கு பிரகலாதனுடைய மங்களாசாசனங்கள் ஸ்தோத்திரங்களினால் பகவான் சாந்தமாகி வைகுண்ட நிலைக்கே சென்று விடுகிறார். அப்பொழுது மகாலட்சுமி இந்த நரசிம்ஹாவதாரம் ரொம்ப விசேஷமாக இருந்ததாக சொல்கிறதுனால எனக்கு இந்த அவதாரம் தரிசனம் பண்ணணும்னு கேட்கும் பொழுது இந்த க்ஷேத்திர தபஸ் பண்ணி உன்னுடைய தப்போ காலத்தில் நான் அனுகிரகம் பண்ணுறேங்கிற நரசிம்ஹாவதாரமான பகவான். அதன்படி இங்கே தாயார் நரசிம்ஹாவதார மூர்த்தியை தரிசிக்க வேண்டும் என்று தபஸ் பண்ணக்கூடிய காலத்தில் இந்த சாயங்கால சந்தியாகர்மாவுக்காக இறங்கி ஆஞ்சநேய சுவாமி தன் கையில் இருந்த சாலக்கிராமத்தை மகாலட்சுமியிடம் கொடுத்து சாயங்கால சந்தியாகர்மாக்களை முடிக்கிறார்.
சந்தியா கர்மாக்கள் முடித்து அன்னையிடம் கேட்கும் பொழுது தங்களை சந்திக்கும் பொழுது இங்கு ஒரு பர்வதம் மலை இல்லை, தற்பொழுது மழை ஏற்பட்டிருக்கிறதுன்னு கேட்டவுடன் தாங்கள் கொடுத்த சாலக்கிராமம் தான் என் கையில் வச்சு தபஸ் பண்ண முடியல, அந்த தபோபலனாகப்பட்டது சாலக்கிராமம் கனமானதுனால கீழே வச்சுட்டேன், அந்த கீழே வைத்த உடனே மழையாக வளர்ந்துடுறது, நீங்களே அதை எடுத்துகிட்டு போக வேண்டியது, சஞ்சீவியே கொண்டு போனதுனால இந்த மலையும் எடுத்துகிட்டு போகணும்னு தாயார் சொன்னதுனால இந்த தன் வாளால் அந்த மலையை பிரதட்சணம் பண்ணி எடுக்க முற்படும் பொழுது சுவாமி நிருசிம்மாவதாரமாக மகாலட்சுமிக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் அனுகிரகம் பண்ணுறார். லக்ஷ்மிக்காக இங்கே பிரசன்னமான நிசம்மன் லக்ஷ்மி நிசம்மன் மூலவர் திருநாமம். சதா சர்வகாலம் மகாலட்சுமியோட நாராயண ஸ்மரணை பண்ணி இந்த சாலக்கிராமம் கிரி ஆனதுனால நாமகிரின்னு இந்த தலத்துக்கு பேர். தாயார் ஸ்ரீ நாமகிரி மகாலட்சுமின்னு பேர். தான் கொண்டு சாலக்கிராமம் இங்கேயே பிரதிஷ்டையானதுனால தானும் இங்கேயே இருந்து சதா சர்வகாலம் பகவத் கைங்கரியங்கள் பண்ணி கொண்டிருக்கார். இந்த ஸ்தலமாகப்பட்டது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று மூன்றும் ஒருங்கே அருளக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம். இச்சாசக்தியா மகாலட்சுமி திரிகுணா பரமேஸ்வரி என்று தேவி பாகவதம். அதன்படியாக தாயார் இங்கே ஸ்ரீவித்யா மந்திர ரத்ன பிரகடித விபவா ஸ்ரீபலா பூர்ணகாமா சர்வேஷ பிரார்த்திதா சகல சுரணுதா சர்வ சாம்ராஜ்ய தாத்ரி லக்ஷ்மி ஸ்ரீ வேதகர்பா விதுரது மதிஷா விஸ்வ கல்யாண பூமா விஸ்வக்ஷேமாத்மயோகா விமல குணவதி விஷ்ணு வக்ஷஸ்தரஸ்தா என்ற வாக்கின்படி இச்சாசக்தியாக இருந்து யார் யார் வாழ்விட என்னென்ன அருளை பெற வேண்டுமோ அதையெல்லாம் அனுகிரகம் செய்த வண்ணம் தாயார் அருளி செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில்தான் இன்னும் இங்கிருக்கும் நரசிம்மரை ஆஞ்சநேயர் வணங்கியவாறு நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். கோபுரம் இல்லாத கோவில் நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரில்தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. இவருக்கு கோபுரம் கிடையாது. வெயிலிலும் மழையிலும் காற்றிலும் பொலிவு மாறாமல் காட்சியளிக்கிறார். நரசிம்மருக்கு கோபுரம் இல்லாததால் அவரது தாசனான தனக்கும் கோபுரம் தேவையில்லை என்று ஆஞ்சநேயர் கூறினாராம். நாமகிரி தாயார் கோவிலுக்கு பின்னால் உள்ள குடவரை கோவில்தான் நரசிம்மர் கோவிலாகும். நரசிம்மரின் சிலை மலையை குடைந்து வடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாமகிரி தாயாரின் கோவில் மலையை குடைந்து செய்யப்படாமல் தனியாக உள்ளது. பல்லவர் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டதாக சொல்கிறார்கள். தல பெருமைகள். இங்குள்ள ஆஞ்சநேயர் மிகவும் பிரம்மாண்டமானவர். பார்க்கும்போது மனம் அப்படியே ஒன்றிவிடும். கவலைகள் எல்லாம் மறந்துவிடும். அப்படி ஒரு எழில் கோலம். பீடத்திலிருந்து சுமார் 22 அடியும் பாதத்திலிருந்து 18 அடியும் உயரம் கொண்டவர். இங்கு பிரதான கடவுள் நரசிம்மமூர்த்தி. ஆயினும் இத்தலத்தை நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் என்றால்தான் அனைவருக்கும் தெரிகிறது. அதற்கு காரணம் எத்தனை பெரிய சனி தோஷமானாலும் இங்குள்ள ஆஞ்சநேயரை இங்கு வந்து வேண்டிவிட்டு சென்றால் உடனே சனி சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் சரியாவதாக பக்தர்கள் சொல்கின்றனர். வடைமாலை சாற்றி பக்தர்கள் நேர்த்திக்கடன். கலியுகத்தில் அதீத போகத்தால்
பேராசையால் மனிதர்கள் பெரும்பாலும் பாவங்களே செய்வார்களாம். எல்லா விதமான போகத்திற்கும் அதிபதி ராகு. அதே சமயம் போகத்தால் ஒருவர் செய்யும் பாவங்களுக்கு தண்டனை தருபவர் சனி. ஒருவர் வாழ்வில் இந்த இருவரின் தசாபுக்தி காலத்தில்தான் தாங்க முடியாத சோதனைகள் தேடி வருமாம். குறிப்பாக ராகு தசையில் சனி புத்தியும் சனி தசையில் ராகு புத்தியும் அதீத கஷ்டங்கள் அனுபவிக்கும் காலகட்டங்களாகும். இந்த காலகட்டத்தில் சிலருக்கு பைத்தியமே பிடித்துவிடும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் இந்த காலகட்டங்களில் சனி ராகுவால் எந்த பாதிப்பும் வராமல் இருக்க இத்தலத்தில் ராகுவுக்கு உரிய உளுந்தை கொண்டு சனிக்கு உரிய நல்லெண்ணெயால் செய்த வடமாலையை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சாற்றி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். மேலும் சனிக்கிழமைகளில் இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றி வழிபட்டாலும் சனிதோஷம் தீருவதாக கூறப்படுகிறது. மாதவனின் தூதுவனே மலைக்காட்டில் வாழ்பவனே, மாதவனின் தூதுவனே மலைக்காட்டில் வாழ்பவனே, சஞ்சீவி மலை சுமந்து சாரதிக்கு தந்தவனே, சாரதிக்கு தந்தவனே, அஞ்சனையின் திருமகனே, அஞ்சாத சேவகனே, தென்னிலங்கை வீதிகளை தீ வைத்து எரித்தவனே. திருவிழாக்கள். இங்குள்ள நாமகிரி அம்மனுக்கு 10 நாட்கள் தசரா திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாத அஸ்த நட்சத்திரத்தில் நரசிம்மர், ரங்கநாதர், அனுமன் ஆகியோருக்கு தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இவ்விழா 15 நாட்களுக்கு நடைபெறுகின்றது. மார்கழி மாதம் அமாவாசையன்று அனைத்து பக்தர்களாலும் அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோவிலுக்கு சனிக்கிழமை ராகுகால வேளையில் சென்று 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபட நிச்சயம் சனி சம்பந்தமான அனைத்து தோஷங்களும், ஏழரை சனி, அஷ்டம சனி பாதிப்புகளும் குறையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. எப்படி செல்வது? நாமக்கல் நகரின் மைய பகுதியில் ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இந்த கோவில் சேலம் புதிய பஸ் நிலையத்திலிருந்து 57 கிலோமீட்டர் தூரத்திலும், கரூரிலிருந்து 43 கிலோமீட்டர் தூரத்திலும், ஈரோட்டிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்திலும், கோவையிலிருந்து 120 கிலோமீட்டர் தூரத்திலும், திருச்சியிலிருந்து 85 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. முக்கிய நகரங்களிலிருந்து ரயில் மூலமும் செல்லலாம். சனி பெயர்ச்சி பலன்கள், பரிகாரங்கள்.